கஷ்டம் வரும்போது நீ இந்த காசி விஸ்வநாதரை நினைச்சுக்கோ. அவர் உனக்கு நிச்சயம் நல்ல வழியை காட்டுவார். ராஜகுமாரி, வந்துட்டியா ராஜகுமாரி? அம்மா, என்னம்மா? அம்மா, எங்கம்மா? அழாதீங்க, கொஞ்சம் கூட வாங்க வாங்க. ராஜகுமாரி, என்னம்மா இது? என்ன இங்க இருக்கீங்க? என்னென்னமோ நடந்து போச்சு, என்ன பண்றதுன்னு புரியாம. அழாதீங்க, நான் யாரையும் காட்டிக்காதீங்கம்மா. கொஞ்சம் சும்மா இருங்க, இதை பத்தி அப்புறம் பேசிக்கலாமா? அழாதீங்க. அம்மா, அவங்க வராங்க. அம்மா, என்னமாச்சு? இவங்க யாரு? நான் சொல்றேம்மா. என் பேர் நீலாம்பரி. எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சுருக்கமா சொன்னா உங்க அப்பா வேற, எங்க அப்பா வேறன்னு இல்லை. அந்த அளவுக்கு நட்பானவங்க. உங்க அப்பாக்கு ஏற்பட்ட நிலைமைய எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதான் உங்களை தேடி நானே இங்க வந்தேன். வாங்க போலாம். தயங்காதீங்க, வாங்க என் கூட. நான் வந்த ஆட்டோ வெளிலதான் இருக்கு, அதுலயே போயிடலாம். நீங்க போய் உட்காருங்க. அம்மா, நீங்க போங்கம்மா, போய் ஆட்டோல உட்காருங்க. நாங்க லக்கேஜ் கொண்டு வரோம், நீங்க போங்க. போங்கம்மா. வாங்கம்மா. என்னம்மா, என்னம்மா அது? நய வஞ்சகமோ நம்பிக்கை துரோகமோ இப்படி நிரந்தரமா இருக்காதுமா. சொத்துல பங்கு தரேன்னு சொன்னதை சாக்கா வச்சு உறவுகளை விட சொத்து தான் பெருசுன்னு நினைச்சு உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்களே, அவங்கள விட உங்களை இன்னும் உயர்ந்த நிலைமைக்கு நான் கொண்டு வரேம்மா. இதை இந்த சிவபெருமாள் முன்னாடி சத்தியம் பண்ணி சொல்றேம்மா. இது என் சபதம்மா, என் சபதம். இதை நான் நிறைவேற்றி காட்டுறேம்மா. இது சத்தியம்மா, இது சத்தியம். ஏய், இது சரி வராது. இதுக்கு மேல சரியா வரவே வராது.
நீ நானா பாத்துட வேண்டியதான். நானும் எவ்வளவு நாள் தான் பொறுத்து போறது? வீட்டு அசிங்கம் வெளில போக கூடாதுன்னு சொல்லி எத்தனை நாள் தான் அடங்கி போறது? இன்னைக்கு பாரு, வீட்டுல யாருமே இல்ல. ரெண்டுல ஒண்ணு பாத்துட வேண்டியதான். விட மாட்டேன்டி, உன்னை சும்மா விட மாட்டேன். வீட்லயும் மக இல்ல, வெளியிலும் யாரும் இல்ல. உன்னை அடிச்சா ஏன் கேட்க நாதி இல்லடி. உன்னை அடிச்சே கொன்றுறேன். ஏய், நீ ஒரு பொம்பளை அடி. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ ஒரு பொம்பளையா? பொம்பளை மாதிரி நடந்துக்கிற? விட்ட குறை தொட்ட குறை. இந்த ஜென்மத்துல என் பொண்டாட்டியா வந்து என் உயிரை எடுத்துட்டு இருக்கிறடி. பொம்பளையா நீ? பொம்பளையா? உன்னை அந்த மாலிக குடும்பம் வீட்டுக்கு வந்தா அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தி அமைச்சிருக்க. அவங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். அதை நீ உணர வேண்டாம்? தாலி கட்டல இருந்து என்ன ஒரு புருஷனா இல்ல ஒரு மனுஷனா மதிச்சியா? நீ எல்லாம் எனக்கு பொண்டாட்டியா வந்து வாய்ச்சியே. உன்னை ஏய், என்ன எதுக்கு முறைக்கிற? இவ்வளவு அடி அடிச்சும் உனக்கு புத்தி வரல. இது பார், இனிமேல் இந்த வீட்டை நான் வச்சதுதான் சட்டம். என் பேச்சதான் எல்லாம் கேட்கணும். புரியுதாடி? நல்லா புரியுது. உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஒருவேளை மல்லிகை உள்ள வந்துருப்பாடு. யாரையும் காணோமே. ஒருவேளை பிரமையா இருக்குமோ? அடி பாவி, போட்டோல கூட நீ உயிரோட தான் இருக்கியா? போட்டோல இருந்து கூட நீ என்ன திட்டுறியாடி? நீ பொம்பளையா இல்ல நீ பேயா? என்னது இது? அது வந்து சும்மா போட்டோ. உங்க அம்மா சும்மா பார்த்து அப்பா, என்னப்பா இதெல்லாம்? ஒரு பக்கம் சிரிப்பா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேதனையா இருக்குப்பா. உனக்கு வேணா ஒரு பக்கம் சிரிப்பாவும் ஒரு பக்கம் வேதனையா இருக்கலாம். ஆனா எனக்கு எல்லா பக்கமும் வேதனையா இருக்குமா. உங்க அம்மாவை என்னால நேரம் திட்ட முடியல. அதனால நீங்க 2 பேரும் இல்லாதப்போ என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அவ போட்டோ மேல கொட்டி தீர்த்துக்க முடியுதுமா. அதுவும் இந்த மாலிகை குடும்ப விஷயத்துல அந்த பொம்பளைய உங்க அம்மா ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாமா. இவளுக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை எல்லாம்? மாலிகை குடும்பம் ரொம்ப பாவமா. அப்பா, உங்களுக்கு தப்புன்னு பட்டா தைரியமா போய் அம்மாவை கேளுங்க. நான் தான் இருக்கேன்ல, நீங்க தைரியமா கேளுங்க. அப்பா, ஏன் பயப்படுறீங்க? போய் கேளுங்கப்பா. இல்லம்மா, இப்படியே போயிட்டு இருந்தா வீட்டுக்கு அழகல்ல. நான் வெளியில போனா எவனும் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன்னு எல்லாரும் முன்னாடியும் என்ன கஷ்டப்படுத்துறாங்கம்மா. இனிமே இந்த வீட்டுல இருந்தா சரி, வெளில போனாலும் சரி, அவகிட்ட கேட்டுற வேண்டியதான். 2ல 1 பாத்துற வேண்டியதான். அவளை என்ன பண்றேன்னு பாரு. அது என்னது இது? சும்மா அது என்ன அப்படி இப்படி செலவு சுத்துறீங்களா? அது சின்ன வயசுல நான் போட்ட நாடகத்தை பிரீத்தி கிட்ட நடிச்சு காமிச்சேன். ஹலோ, என்னது இது? சும்மா தலப்பா கட்டிக்கிட்டேன்.
ஆமா, என்னமோ பிரீத்தி கிட்ட நான் வந்தது கேட்க போறேன்னு சொன்னீங்களே, என்னது அது? என்னது இது? என்ன? என்னது அது? என்கிட்ட திருப்பி கேக்குறீங்களா? நீங்க தானே சொன்னீங்க. ஓ அதான் பாஸ்போர்ட் விஷயமா உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்பா ஏன்பா டாபிக் மாத்துறீங்க? அம்மா கிட்ட தைரியமா கேளுங்க. நல்லது கெட்டது எதுன்னு அவளுக்கே தெரியும். அவளுக்கா? அவங்களுக்கு உங்களுக்கு. ஹலோ, முழுங்கி தடுமாறுனதெல்லாம் போதும், சொல்ல வந்த விஷயத்தை தெளிவா சொல்லுங்க. அந்த மாலிகா மிஸ்ஸஸ் விஷயத்துல. மகாலிங்க மிஸ்ஸஸா? இது பாரு மல்லிகா, அந்த குடும்ப வைத்திருச்சல நீ ஏன் கொட்டிக்கிற? நம்ம சம்பாதிக்கிறது நம்ம மகளுக்கு புண்ணியமா இருக்கணும், பாவமா இருக்கக்கூடாதுமா. அந்த மாலிங்க விஷயத்துல நீ ரொம்ப தப்பு செஞ்ச. அந்த குடும்பத்தோட கண்ணீரால உன் கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகி போச்சு. நம்ம குழந்தைக்கு நல்லது செய்யலன்னா உனக்கு நடக்க மேல இல்ல கீழதான். இங்க பாருங்க அம்மா, அப்பா என்னமா சொல்றாரு? அவர் ஏதோ வளர்றாரு. நீ போ. போ. என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? ஏன் திடீர்னு ஒரு மாதிரியா பேசுறாரு? இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை அந்த டம்மி பீஸ் பூனை பாண்டி ஏதாவது தூண்டி விட்டுருப்பானோ? வரட்டும் அவன். ஏக்கா என்னாச்சுக்கா? ஏக்கா என்ன நடந்துச்சு? இப்படி இடிச்சு போய் உட்கார்ந்துருக்க? ஏக்கா மல்லியா மேடம் திட்டணும், லட்சுமி அக்கா வேதனைப்படணும்னு இருந்திருக்கு. இதுக்கு நீ நான் என்னக்கா செய்ய முடியும்? ஏக்கா மல்லியா மேடம் இங்க எதுக்கு வரணும்? அந்த நேரத்துல லட்சுமி அக்கா பிள்ளைகளை கூட்டிட்டு இங்க எதுக்கு வரணும்? அன்னைக்கு பெரிய மச்சான் மல்லியா மேடத்தை எதுக்கு திட்டணும்? அந்த கோபத்துல மல்லியா மேடம் லட்சுமி அக்கால எதுக்கு திட்டணும்? இப்படி வரிசையா நடந்துகிட்டு இருக்குன்னா எல்லாம் ஃபேட், விதிக்கா, விதி. ஏக்கா எல்லாம் விதிக்கா, அந்த விதியை அவங்க அனுபவிச்சே ஆகணும்க்கா. அதுக்காக நீ சாப்பிடாம இருந்தா எப்படிக்கா? ஏக்கா நீ சாப்பிடலங்கிறதுக்காக நானும் காலையில இருந்து சாப்பிடலக்கா. மாமா, காலையில சாம்பார், ரசம், மோருன்னு எல்லாத்துலயும் 3 கப்பு வாங்கி மூக்கு பிடிக்க தின்னீங்களே, இப்ப மைனி கிட்ட சாப்பிடன்னு போய் சொல்றீங்க? முந்திரி கொட்டை அப்படியே ஒண்ணு போட்டவனா போட்ட கேட்டாங்களா வரிசையா சொல்றதுக்கு? இது விளங்காத பேவுலக்கா, ஏதோ தெரியாம சொல்லிட்டு இருக்கு. நானும் சாப்பிடலக்கா. மா எழுந்துருங்கம்மா. நீங்க இதே மூட்ல இருந்தீங்க, அப்பா வந்து ஏதாவது கேட்டா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. அப்புறம் என்னோட கதி அதோ கதிதாம்மா. அம்மா என்ன சொல்றது? அப்பா வந்த உடனே நானே சொல்ல போறேன். அப்புறம் என்ன பண்ணுவ? டேய், உன் தலையில மூளை இருக்கா அல்லது மசாலா இருக்காடா? உங்க தலையில என்ன இருக்கோ அதே தான் என் தலையிலயும் இருக்கு. எங்க தலையில மூளை தான் இருக்கு, உன் தலையில தான் மசாலா இருக்கு. அதனால தான் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் அப்பாக்கு எப்படி தான் தெரியுது? தெரியக்கூடாதா? தெரியக்கூடாதுங்க கத்தா நாங்க இவ்வளவு நேரம் மூச்சை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். கோய் இவன் மூலமா ஒருவேளை பெரிய மச்சானுக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்க, நீ பழைய மாதிரி செம்பிராடி மேய்க்க போக வேண்டியதான். நான் நம்ம ஊர் கிருஷ்ணாடியமா மில்லுல, அதாவது ரைஸ் மில்ல மூட்டை தூக்க போக வேண்டியதாம்க்கா. அதாம்க்கா நடக்க போகுது. ஏக்கா கையளவு மனசுக்குள்ள 2 பேரும் கடல் அளவு ஆசை வச்சிருக்காங்கக்கா. இந்த உண்மை மட்டும் பெரிய மச்சானுக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்க, இவங்க 2 பேரும் பெரிய ஆள் ஆக முடியாது. ஒரு ஹோட்டல்ல போய் புரோட்டா தான் போட முடியும். ஏக்கா இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, பெரிய மச்சான் குணம் தான் உனக்கு தெரியுமே. சொத்த பூரா தம்பி பிள்ளைகளுக்கு எழுதி வச்சுட்டு தம்பி போன இடத்துக்கே பெரிய மச்சானும் போய் சேர்ந்துருவாருக்கா. அக்கா யோசிக்கிறா. தம்பி, எனக்கு ஏன் உயிரை விட என் புருஷன் உயிர் தாண்டா முக்கியம். ஆனா லக்ஷ்மி பாவண்டா. பாத்தீங்களா மதினிக்கு அண்ணன் மேல எவ்வளவு பாசன்னு? இங்க பாருங்க மதினி, லட்சுமி மதினியை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்களால என்ன உதவி பண்ண முடியுமோ பண்ணுங்க மதினி.
எரியிற நெருப்புல தண்ணியை ஊத்தி அணைக்க பாக்குறோம், நீ என்ன பெட்ரோல் ஊத்தி கொளுத்த பாக்குறியா? வாயை மூட்டு பேசாம இரு. ஏன் மாமா நான் சொன்னல தப்பா? ரொம்ப ரேட்டு பேசாம பத்திட்டு இரு. டே பாண்டியா, அக்கா சொல்லுக்கா. எப்படியாவது லக்ஷ்மிய கண்டுபிடிடா. நான் அவளை பார்க்கணும், அவளுக்கு உதவி செய்யணும், அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்டா. அம்மா நீங்க எதுக்குமா மன்னிப்பு கேட்கணும்? கேட்க வேண்டியது ரமேஷும் அவன் மாமியாரும் தான். டேய் நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? இல்ல அந்த அம்மா மன்னிப்பு மட்டும் இல்ல, சித்தி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இல்ல நான் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அம்மா எப்படி தின்னாங்க தெரியுமா அந்த குண்டு பொம்பளை? அந்த அம்மாவை சும்மா விடக்கூடாதுமா. ஏய் லூசாடா நீ, படிச்ச மாதிரியாடா பேசுற? அந்த அம்மா எதுக்காகடா அப்படி எல்லாம் பேசுனா? இந்த வீட்டோட சொத்தெல்லாம் அள்ளிட்டு போறதுக்கு அப்படி பேசுனா? இல்ல அவங்க இந்த வீட்டுல கால் மேல கால் போட்டு அதிகாரம் பண்ண போறாங்களா? டேய் ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கடா. லட்சுமி அக்கா குடும்பத்தோட இங்க தங்குனாலோ இல்ல இந்த சொத்துல 10% லட்சுமி அக்காளுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலோ மல்லிகா மேடம் இந்த கல்யாணத்தை நிறுத்தி போடுவா. பரவாயில்லையா? டேய் கல்யாணம் நடக்கலனா உன் கூட பிறந்த அண்ணன் இருக்கானே, அவன் கெதி என்ன ஆகும் நினைச்சு பாத்தியா? டேய் ஏற்கனவே உன் அண்ணன் ரமேஷ் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் செத்து போயிருவேன் நான் செத்து போயிருவேன் 100 தடவை சொல்லியிருக்கான். அப்படி ஏதாவது நடந்துட்டா? தம்பி பாத்தியாடா பாத்தியா பெத்த மனசு எப்படி துடிக்குதுன்னு பாத்தியாடா? அந்த ரமேஷ் பேருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்க அக்கா அதான் உன் அம்மா உயிரோட இருக்க மாட்டாடா. டேய் உனக்கும் உன் தங்கச்சிக்கும் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் அக்கா உயிரோட இருக்கணுமா வேண்டாமாடா? மாமா என்ன பேசுறீங்க மாமா? வலிக்குது இல்ல வலிக்குதுலாடா. இதே மாதிரிதான் உங்க அப்பாட்ட சொன்னேன்னு வச்சுக்க, அதெல்லாம் நடந்துருமுடா. யோசிச்சு முடிவெடுடா. போடி.